Hi guys, உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாட்டி என்னால் எந்த ஒரு வீடியோவும் பண்ண முடியாது. ஸோ அந்த அன்பால் தான் நான் இந்த வீடியோவும் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஊரும் உணவும். தமிழ் தேட்டரில் மொத்தம் வந்து இப்போ 2 பிளேலிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஊரும் உணவும், அதுக்கப்புறம் வந்து டாக்ஸி. ஊரும் உணவில் நம்ம வந்து உணவை தேடி நான் போய்கிட்டே இருக்கேன், ஊரை தேடியும் போயிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை பால்பண்ணையில் இருக்கேன். பால்பண்ணை சிக்னல். சரி, ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னா, இங்கே தான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கடை இருக்குது. என்ன கடை அப்படின்னு பார்க்கும்போது மதுரை பன் பரோட்டா கடை. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட நைட் வந்து ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. 11 o'clock ஆனாலும் இங்கே வந்து மக்கள் வந்து தேடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மதுரையில் பரோட்டா சால்னா அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் பன் பரோட்டா வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் பன் பரோட்டா சாப்பிட போகிறேன். பன் பரோட்டா மட்டும் கிடையாதுங்க, கூடவே இங்கே இன்னொரு ஸ்பெஷல் ஃபுட்டு என்ன பார்க்கும்போது கறி தோசை. அதுவும் வந்து கறி தோசை. ஸோ ரெண்டுமே இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மதுரை வந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பால்பண்ணைக்கு சிங்கிள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த மதுரை பன் பரோட்டா கடை வந்து பாருங்கள், பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படிலாம் சாப்பிட்றாங்க அப்படின்றத ஒரு கிளிப் பார்த்துட்டு வந்துடுங்க. என் பேர் கருப்பணன். இது வந்து ஆவின் பால் பண்ணுற மதுரை பன் பரோட்டா கடை. இங்கே வந்து சென்னையிலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து பன் பரோட்டா சாப்பிட்டு போகணுன்னு தான் வருவாங்க. அதே மாதிரி சென்னையிலேருந்து ரொம்ப எல்லோரும் இதை லைக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 29 வருஷமாக இருக்குது. எப்படின்னா இது வந்து ஒரு டைம் தான் போடுவாங்க மாவு. ஒரு 2 மணிக்கு பிணைவாங்க மாவை போட்டு முடிச்சுட்டு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க வீசுறதுக்கு. அதுலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அவ்வளோ அதோடு முடிச்சிருவாங்க. அப்புறம் திருப்பி மறுநாள் தான் போட முடியும். இந்த கடை வந்து சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. சாப்பிட கஸ்டமர் வருவாங்க. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் வருவாங்க. சென்னையிலேருந்து வர்ற ஆளுங்க எல்லாருமே வந்து மதுரை ரீச் ஆகிட்டோன்னா பன் பரோட்டா சாப்பிட்டு போகணுன்னு தான் வருவாங்க.
மதுரை பன் பரோட்டா கடையில் நான் வந்து உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான் வந்து ஒரு பன் பரோட்டா சாப்பிட போகிறேன் அப்படின்னு. ஆனால் 11 மணிக்குள்ளே எல்லா பரோட்டாவும் காலி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கிய மேலே போட்டாங்க. மிகப்பெரிய ஆசை வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு. அது நடக்காட்டி என்ன, நம்மளுக்காக வந்து கறி தோசை, அது ஸ்பெஷல் கறி தோசை வந்து அங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை சாப்பிட போகிறோம். எப்பவுமே மதுரையில் வந்து நம்ம எந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாலும் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து வெரைட்டியாக வந்து நிறைய சைட் டிஷ் கொடுப்பாங்க. அப்படி தான் நம்மளுடைய மதுரை பன் பரோட்டாவில் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க சைட் டிஷ். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஈரல் கிரேவி வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மட்டன் கிரேவி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அந்த கறி தோசையை சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நம்மளுக்காக கறி தோசை வந்துருச்சு. வாங்க அவ்வளோதானே, சூப்பர்ண்ணே. உங்கள் பேருண்ணே? இளையராஜா. தேங்க்ஸ்ண்ணே. பாட்டு படிப்பீங்களா? தேங்க்ஸ்ண்ணே. ஸோ கறி தோசை, ஸ்பெஷல் கறி தோசை நம்மளுக்காக வந்து மாஸ்டர்கிட்ட இருந்து வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஈரல் கிரேவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி. அது அதான் நான் பார்த்தேன். சட்னி என்ன, சட்னி கொஞ்சம் வைங்கண்ணே. ஸோ இதுதான் வந்து நைட்டு சாப்பிட போகிறோம். ஸோ பன் பரோட்டா எதிர்பார்த்தேன், பன் பரோட்டா கிடைக்கல. அது கிடைக்காட்டி என்ன, கறி தோசை ஒரு படி பிடிச்சிருவோம். சரிங்களா? கறிக்கல் தோசை ஸ்பெஷலாக நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 வகையான சைட் டிஷ் இருக்குது. ஈரல் கிரேவி, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி கிரேவி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இருக்குது, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி இருக்குது, தக்காளி சட்னி இருக்குது. இடையில் வந்து வெங்காய சட்னி இருந்தது, நான் தான் லேட்டாக வந்துட்டேன், அதனால் விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்மளுடைய மதுரை பன் பரோட்டா கடையில் அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இளையராஜானே நம்மளுக்காக வந்து பரோட்டாவை ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டு வந்தார். ஏன்னா சூப்பர்ண்ணா. அவ்வளோதானே, இது போதும், இது பொண்ணு போதுண்ணே. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றிண்ணே. சரிங்களே. ஸோ நம்மளுக்காக வந்து இப்போ வந்து இலை நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து மதுரை பன் பரோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கறி தோசை இருக்குது, அப்புறம் வந்து 2 வகை சட்னி இருக்குது, 3 வகை சட்னி. நான் தான் ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். தோசை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாம். மதுரை பரோட்டா பொறுத்து அப்படியே பிச்சு போட்டு அதில் அப்படியே சாலாவை அப்படியே தெளிக்கி விட்டு அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. பரோட்டா ஒரே வயலில் அடித்து தூள் கிளப்பியாச்சு. எல்லா கிரேவியும் செம்மையாக இருக்குது. அப்படி ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். ஸோ மதுரையை தவிர்த்து நம்ம வேறு எங்கே பரோட்டா சாப்பிட்றோம் நம்மளால் வந்து அந்த ஃபீல் வராதுங்க. ஏன்னா அடுத்து ரொம்ப பிடிச்ச கறி தோசை சாப்பிடுவோம். அதுக்குள்ளே அப்படியே கிரேவியில் போட்டு ஊற வச்சாச்சுங்க. கறி தோசை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து போன்லெஸ் அந்த கறி தான் எடுத்துருக்காங்க. அதை எடுத்து தனியாக வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை மேஷ் பண்ணி அதை தனியாக குக் பண்ணி அதில் வந்து ஸ்பெஷல் மசாலா நிறைய சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு எக்கு சேர்த்துருக்காங்க. ஸோ எக்கு சேர்த்து நல்லா கலக்கி அதை வந்து தோசை மேலே கல் தோசை மேலே வந்து ஊற்றி ஃப்ளாட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மசாலா சேர்த்தாங்க. அது என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ வந்து நல்ல ஒரு காரம் இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. ரொம்ப காரம் கிடையாது, குழந்தைங்க கூட தாராளமாக அதை சாப்பிட முடியும். ஏன்னா எப்போ சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதான் விஷயம். ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது. கறி வந்து நைட்டு சாப்பிட்டோம்னா செமிக்கிற அளவுக்கு தான் கறி வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மதுரையோட கறி தோசை டேஸ்ட்டை வந்து உண்மையாக நம்ம இந்த மதுரை பன் பரோட்டா கடையில் ஃபீல் பண்ண முடியும்.
டைம் பார்க்கும்போது நைட்டு 11:30 மணி ஆகிடுச்சு. 11:30 மணி வந்தாலும் சரி இல்லை 12 மணி வந்தாலும் சரி, உங்களால் வந்து இந்த அளவுக்கு இலை நிறையா உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை வந்து நிறைய சைடிஷோட சுட சுட எப்பவுமே நம்ம மதுரையில் சாப்பிட முடியுங்க. அவ்வளோதான், என்னோடய இலை முடிஞ்சு போச்சு. பன் பரோட்டாவையும் ஒரே ஒரு கறி தோசையும் அப்படியே அசால்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சைட் டிஷ் நல்லா இருந்தது, அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருந்தது, அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்தது, நல்ல ஒரு காரம். அப்புறம் என்னங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஊரும் உணவும் இந்த வீடியோஸை பொறுத்தவரையும் நம்ம மதுரை ஆவின் பால் பண்ணையில் இருக்கக்கூடிய மதுரை பன் பரோட்டா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹோட்டல். பன் பரோட்டாக்காகவே இருக்கக்கூடிய ஹோட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபுட் நம்ம மதுரை பன் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து கறி தோசைனா மதுரை தானே. சரி, அதை ரெண்டையும் வந்து சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிரேவியோடு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஸோ நீங்களும் மதுரை பக்கம் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம பால் பண்ணையில் இருக்கக்கூடிய மதுரை பன் பரோட்டா அப்படி கேட்டால் போதும், எல்லோரும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொண்டு விட்டுருவாங்க. ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா தாராளமாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கடையோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம், மதுரை வர எல்லாருமே. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்முடைய தமிழ் தியேட்டர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் பிளேலிஸ்ட் உள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்து அதை பற்றின கமெண்ட்ஸும் கொடுங்க. சரி, இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.